உண்மையாவே ஒரு தம்பின்னு நினைச்சாரு. என் பிள்ளையை ஹீரோவாக்கணும்னு நினைச்சேன். படம் ஃபெயிலியர் ஆகிப்போச்சு. இதோட விட்டுற முடியாது. அவரை நான் ஒரு பெரிய ஹீரோவா மாத்தி காட்டணும். இந்த வைராக்கியம் வந்துருச்சு. ஏன்னா அவருக்குள்ள ஒரு டேலண்ட் இருக்குது, நடிக்கக்கூடிய திறமை இருக்குதுன்னு முதல் படத்திலேயே தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு டைரக்டரா, அப்பனா இல்லை, ஒரு டைரக்டரா நாளை தீர்ப்பு ஓடலையே தவிர ஒரு நடிகன் அவனுக்குள்ள இருக்கிறான். அவனை கரெக்டா யூஸ் பண்ணா பெருசா வந்துருவான்ற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஸோ எப்படி கொண்டாடுறது அப்படின்றது ஒன்று இருக்குல்ல. அப்போ விஜயகாந்த் நான் ஃபோன் பண்ணேன். பல தடவை சொல்லிட்டேன், திருப்பி சொல்லணுமான்னு தெரியல. நான் ஃபோன் பண்ணேன், இந்த வரேன், நான் வீட்டுக்கு வரேன்னா அவர் 5 நிமிஷத்தில் அவர் இதே வீடு தான் பெட்ரூமில் உட்காந்துருக்காரு. நான் அதுக்கு அவரை தேடி அவர் வீட்டுக்கு போயிட்டு அவர் அங்கே இல்லைன்னு திருப்பி வந்தால் இங்கே பெட்ரூமில் உட்காந்து. அது எப்படி சார் நீங்கள் ஃபோனில் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டீங்க, ஹெல்ப் நீங்கள் என் வீட்டுக்கு கேட்கக்கூடாது சார், நல்லதில்லை சார் அப்படின்றாரு. அந்த விஷயத்தோட சேர்ந்துதான் ஒரு விஷயம் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அவர் சம்பளம் வாங்கல, அதுக்கு பதிலாக நீங்க வீடு எழுதி கொடுத்துட்டீங்க, அதுக்கும் அவர் கோச்சிக்கிட்டாரு அப்படிங்கிறத கேள்விப்பட்டோம். ஆமா, அது உண்மைதான். கேட்டாரு என்னன்னு, இப்படி உங்களுக்கு தம்பியா நடிச்சான்னா செந்தூர பாண்டியன் டைட்டில் வச்சிருக்கேன், இந்த தம்பியா நடிச்சானா செந்தூர பாண்டி தம்பிடா அப்படின்றது அவனுக்கு ஒரு ஃபோக்கஸ் கிடைக்கும், ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அன்னைக்கு ஒரு பிஎன்சிலாம் விஜயகாந்த் தான் அந்த காலகட்டங்கள். உங்க தம்பியாவை நடிக்கிறான் அப்படின்னா அப்போல்லாம் சினிமாவில் எப்படின்னா சினிமாவில் பார்க்கறது உண்மைன்னு நினைப்பாங்க. சில கிராமங்கள்ல 2 பேரும் உண்மையிலேயே அண்ணன் தம்பியா, ஏன்னா அவர் பேர் விஜயகாந்த், ஒரு பேர் விஜய்னு வச்சிருக்கிறீங்களே அப்படின்ற ஒரு நம்பிக்கை கூட இருந்துச்சு. அதை நான் சொல்லி உங்க தம்பியா நடிக்கணும். அப்படியா சார், ஓகே சார். ஒரு வாரம் கழிச்சு விஜய் ஃபோன்ல அட்வான்ஸ் கொடுக்கணும். அட்வான்ஸா எதுக்கு சார்? தம்பிக்கு ஹெல்ப் பண்ணணும்னு கேட்குறீங்க சார், இதெல்லாம் வேணாம் சார் அப்படின்ற. இல்லை நல்லா இருக்காது, உங்களை வச்சு நான் படம் பண்ணுறேன், உங்களை வச்சு வியாபாரம் பண்ண போகிறேன், வியாபாரம் தானே அது நல்லா இருக்காது, நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா நடிக்க மாட்டேன், நீங்கள் எனக்கு சம்பளம் பேசி பணம் கொடுத்தீங்கன்னா நடிக்க மாட்டேன், படம் பெரிய ஹிட்டு, பெரிய லாபம், எனக்கு நான் சும்மா இருக்கக்கூடாதுல்ல, எனக்கு ஒரு நன்றி கடன் நான் பண்ணி ஆகணும்ல. அவர் வீட்டுக்கு பக்கத்தில், இன்னைக்கும் வீட்டுக்கு பக்கத்தில் பிளே கிரவுண்டாக வச்சுருக்காரு, டென்னிஸ் ஆடுற கிரவுண்டாக வச்சுருக்காரு, அது என்னுடைய இடம். நான் என்ன பண்ணேன், திடீர்னு போய் அப்போல்லாம் இவங்க வரணும்னு தேவையில்லை, நான் போய் ரிஜிஸ்டர் பண்ணி கொண்டு போய் பத்திரத்தை கொடுத்து 1.5 கிரவுண்டு அது. என்ன சார் இப்படி கேவலப்படுத்திட்டீங்க? இல்லை விஜய், எனக்கு இந்த ஒரு படத்துல அவனுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருச்சு, என் பிள்ளைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருச்சு, படம் கிட்டு உங்களை பார்க்கணும்னு வந்தவங்க பூரா இந்த பையன் நல்லா நடிக்கிறானே அப்படின்ற பேர் கிடைச்சிருச்சு. அது இல்லாம எனக்கு 4-5 கோடிக்கு ப்ராஃபிட் வந்துடும். அதை நான் மட்டும் வச்சுருந்தா நல்லா இருக்காதுல்ல. உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை நான் கொடுக்கணும்ல. நீங்க பணமா வாங்க மாட்டேன், உங்க பக்கத்துல இருக்க லேண்ட் உங்களுக்கு யூஸ் ஆகும்ல. அவங்க 2 பேத்துக்குள்ள ரிலேஷன்ஷிப் சார், விஜய் சாருக்கும் விஜயகாந்த் சாருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் உண்மையாவே ஒரு தம்பின்னு நினைச்சாரு. பிஹைண்ட் நோட்ஸ் பெருமையுடன் தயாரித்து வழங்கும் மூன்வாக் மியூசிக்கல் நைட் ஜனவரி 4 ஞாயிறு மாலை 4 மணி அளவில் சத்யபாமா யூனிவர்சிட்டி சென்னையில் நடைபெற உள்ளது. உங்கள் டிக்கெட்ஸை புக் மை ஷோ, டிஸ்ட்ரிக்ட் டிக்கெட் 9 மற்றும் கின் ஆப் ஹாலில் ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பர், வெப்சைட் மூலமாக புக் செய்வோம். See you there.